உனக்கு குட்டி மாப்பிள்ளை பிறந்திருக்காண்டா, பார்க்க போமா? ஏன் தங்கம்? அப்பதா பார்த்துட்டு 2 நாள் மட்டும் அங்கே இருந்துட்டு வாரம் தங்கம். பிறந்தே 2 நாள் ஆச்சு. அப்பத்தா போய் பார்க்கலன்னா குட்டி மாப்பிள்ளை கோச்சுக்கிற மாட்டானா? அதனால அப்பத்தா போய் பார்த்துட்டு வரவா சாமி? நீங்களும் வாரீங்களா? போய் பார்ப்போம். அம்மாட்ட கூப்பிட்டு கேட்போமா? ஏண்டி தங்கம்? ஒரு தங்க மயிலு, அப்பதானே என்ன அழகா கூப்பிடுறாங்க மயிலு. அப்பதான் எப்படி கூப்பிடுற? அப்படி அழகா இருக்கடி தங்கம். அப்பதான் திருப்பி கூப்பிடுங்கடி. அப்பத்தாவே இனி இதே மாதிரிதான் கூப்பிடணும், சரியா? இப்பெல்லாம் நல்லா பேச கத்துக்கிட்டு. சரி, அப்பத்தாக்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டு. அம்மா கூப்பிட்டு சொல்லிட்டு நான் போகணும். அம்மாவே கூப்பிட்டு பார்க்குறேன், வாராளா என்னன்னு தெரில. காவியா, காவியா, அம்மா காவியா. சொல்லுங்க அத்தை. காவியா, நான் கிளம்பிட்டேன். நீயும் வரியா? என்ன பிள்ளையே பார்த்துடணும்ல, உனக்கும் ஆசை இருக்குல்ல பிள்ளையே பார்க்குறதுக்கு. வாமா, போயிட்டு வருவோம். நல்லா கொழு கொழுன்னு பிறந்திருக்கானா? இல்லைத்த, நாங்கள் வரல. காவியா அப்படி சொல்கிற? வாமா, பெரியக்கா ஏதாவது நினைக்கும். நீயும் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஏன் இப்படி பொசுக்குன்னு வரலன்னு சொல்கிற? எனக்கு அங்கே வர்றதுக்கு இஷ்டம் இல்லைத்த. இஷ்டம் இல்லாமல் நான் அங்கே வரலாம் முடியாது. வேணாம், நீங்கள் மட்டும் ஒன்றா போயிட்டு வாங்க. நான்லாம் வரலத்த, என்னை விட்டுருங்க. சும்மா சும்மா என்னை வான்னு கூப்பிட்டுட்டுலாம் இருக்காதீங்க, சரிங்களா? நான் வர முடியாது. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. பிள்ளை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அங்கே உனக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ என்ன அந்த பிரச்சனையை நினச்சிட்டே இருக்கியா? அவளாம் ஊருக்கு போயிட்டாள், அங்கே யாரும் கிடையாது. வா, பிள்ளையை தூக்கிட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். மகேஷும் உங்கள் மாமா கூட இருந்துட்டு போட்டோம். நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோம். வாமா, சொல்கிறத கேளுமா. தயவு செஞ்சு நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா சும்மா வாமா வாமானா என்ன இதெல்லாம்? சரிம்மா, அதுக்கு மேலே உன்னோட விருப்பம். வா வாங்குறேன், நீ வரமாட்டேங்கிற. நான் என்ன செய்ய முடியும்? சரி, பிள்ளைப்படி நான் வரலனாலும் கோச்சுக்குருவாங்க. அதான் உங்ககிட்டே சொல்கிறேன், போங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. மகேஷ் போக தான் சொல்லிட்டு போனா. எனக்கு தான் வர பிடிக்கல. அந்த ஹரிணி என்னைக்கு அங்கே பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருந்தாலோ, அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இனி அங்கே போகவே கூடாதுன்னு. எல்லாரும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க, எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையா? யாருமே பண்ணலை. ஏன்னா அவள் தான் உங்களுக்கு ரொம்ப சொந்த முக்கியமாகி போச்சு. நான்லாம் யாரோ மாதிரி தானே. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, குழந்தைய கொடுங்க. சரிம்மா, உனக்கு சப்போர்ட் பண்ணாமலாம் அப்படி கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் யாருக்கும் எதுவும் புரிஞ்சிருக்காது. 2 பேருக்கு தான் எல்லாரும் பேசினாங்க. உனக்கு அது புரியலம்மா. சரி சரி விடு, பரவாயில்ல. சரி, பிள்ளை எப்படி நான் போயிட்டு வந்துடுறேன். 2 நாள் மட்டும் இருந்துட்டு வரேம்மா. நீங்கள் 10 நாள் கூட இருங்க, பிரச்சனை இல்லை. சரிப்பா, நாங்கள் கிளம்புறோம். 5 போவோமாம்மா? என்னப்பா, தம்பியை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, போமாங்கிறீங்க? மாத்திரை போடணும் அப்பா சாப்பிட்டுட்டு. அம்மாடி 5, அப்பாவுக்கு நேரத்துக்கு மாத்திரை போடணும், கூட்டிக்கிட்டு போ. அம்மா, நீ எப்பம்மா வர? நான் தம்பியோட தான் இருக்க போறேன். என்ன எதுக்கு நீங்க அங்கே கூப்பிடுறிய? நான் என் பேரனை பார்த்துட்டு அழகா இருக்க போறேன். என்னம்மா வரலையா? அப்ப நீ என்னம்மா தம்பியை பார்த்துட்டு? எனக்கும் அவனை பார்த்துட்டு இங்கே இருக்க ஆசையா இருக்குப்பா. நீங்க மட்டும் போறீங்களா? இவ்வளவு பாருங்க. என்னம்மா 5, இங்க என்ன பண்ண போற ஆஸ்பத்திரியில? நாளைக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. நாளைக்கு போகட்டும்ப்பா, ஆனாலும் இன்னைக்கு மட்டும் இங்கே இருந்துட்டு வரனே. வேண்டாம்மா, வயசு பிள்ளை எதுக்கு ஆஸ்பத்திரியில் தனியாக இருந்துக்கிட்டு? அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதோட நிறைய பேர் இருந்தால் அப்படி செட் ஆகாது. டாக்டர் திட்டுவாங்க. ஆஸ்பத்திரியில் பிள்ளைய கூட 2 பேர் இருக்கணும், அவ்வளோதான். சரியா? வா, நம்ம கிளம்புவோம். ஆமா 5, கூட்டமாக இருந்தாவே டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து திட்டுறாங்க. நீ கிளம்புமா. சரிம்மா, வாங்கப்பா கிளம்புவோம். சோனி. சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லைம்மா, அம்மா வீட்டுக்கு போறியா நம்ம வீட்டுக்கு வரியா? என்னன்னு இப்படி கேட்டுட்டு இருக்கிய? அம்மா வீட்டுக்கு போவீங்களான்னு? குழந்தை பிறந்தா எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போகாம அப்புறம் எங்கே போவீங்க? அதெல்லாம் பிள்ளைகளை நான் 1 மாதத்துக்கு வச்சுருந்துட்டு தான் அனுப்பிச்சி விடுவேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வச்சுக்கிறேங்க. அப்பா நீங்களா எங்களை கூப்பிடுறது? ஆமாடா, பேரனை நம்ம வீட்டில் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குடா. அப்பா, எங்களையே வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. 5 போலாமா? ஐயோ, அப்பா வீட்டுக்கு கூப்பிட்றதுலே தான் இருக்காரு எங்களை. சரிப்பா, வரேன்ப்பா. சரி சோனி, பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ தம்பியா. அம்மா பார்த்துக்கோமா. அம்மா நீயும் வந்துடுமா நாளைக்கு. சரியா? வரேன் அண்ணா, பாய். பார்த்து பத்திரமா போங்கப்பா. சரிப்பா. குட்டி பையா, அத்தை போயிட்டு வரேன். பாய்டா தங்கம்.
தூங்கு மஞ்சு பைய. அத்தை போயிட்டு வரேங்கிறே தூங்கிட்டு இருக்கா பாரு. போடா, அத்தை மேல உனக்கு பாசமே இல்லை. உனக்கு எப்படி அத்தை நான் பொண்ணு கொடுக்க போறேன் இப்படி தூங்கு மஞ்சு பயலுக்கு? என்னடா அத்தை உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், அத்தை கூப்பிடுறது கேட்கலையா? அட தூங்கு மஞ்சு பயலே, இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. சரி போயிட்டு வரேன். மருமையுமே என்ன பாசம் பாருடி. ஆமாத்த, மாமாவும் சரி அஞ்சுவும் சரி எவ்வளோ பாசமா இருக்காங்கல்ல. பேரன் பிறந்தது ஆளே மாறிட்டாருமா. அர்ஜுன் தம்பி சாப்பாடை கொண்டு வந்தியா? ஜெயஸ்ரீ சுபி எல்லாம் வாங்க. ஓய் தம்பி, இங்க பாருடா, அக்காவை பாரு. பெரியம்மா என்ன கூப்பிடுவான் இந்த பையன்? சுபி ஒன்னே வா, உன்னை என்ன கூப்பிடணும்? உனக்கு அக்கா பையன், அப்ப என்ன வேணும்? சித்தி கூப்பிடுவாண்டி. ஆமல்ல, இனியா இதுலயே என்ன சித்தி தானே கூப்பிடுறா, அது மாதிரி இவனும் சித்தி தான் பெரியம்மா கூப்பிடணும். ஏ குட்டி பையன், மொழிட அக்கா பார்க்க வந்திருக்க உன்ன. இல்ல சித்தி பார்க்க வந்திருக்கேன். பெரியம்மா என்ன கூப்பிடுவான் அவன்? ஒன்னையா ஆண்டி. டேய் அடி வாங்கிரும் பாத்துக்க. என்ன ஆன்ட்டிங்கற? என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி இருக்கா? ஏய் குட்டி பையா, பேசாம இருக்க மாட்ட. ஜெயஸ்ரீ ஒன்றும் இல்லம்மா, உனக்கு ரொம்ப தும்முறுதாண்டா. ஜெயஸ்ரீ சும்மா சொல்றான்ல. இல்ல மாமா, பாருங்க எப்படி சொல்றான்னு. ஒன்னதாண்டா அவன் அங்கிள்னு கூப்பிடுவான். ஜெயஸ்ரீ கரெக்டு தான், அவன் அங்கிள் தான் கூப்பிடுவான். அதெல்லாம் நல்லா சம்மத்தா தாண்டா பேசுற. இருடா எங்க அம்மா கிட்ட சொல்றேன். டேய் வாய் அடிக்கிறியா? ஒழுங்கா இருந்துக்கோ. என்ன இப்படி எல்லாம் வாய் பேச ஆரம்பிச்சிட்ட? அப்படியே மாத்துறான் பாரு. பாத்தியாக்கா என்ன போட்டு குடுக்குறாயே? எனக்கும் ஜெயஸ்ரீக்கும் ஏற்கனவே ஆகாதுடா. அவங்க அம்மா என்னையே இப்ப ஏதாவது சொன்னாவே திட்டுவாங்க. ஏன்டா நீ சும்மா சும்மா என்னையே மாட்டி கொடுத்துட்டு இருக்க? நான் அவகிட்ட வாய் பேச்சு கூட பேச மாட்டேன். மா சுபி ரொம்ப உஷாரா தான் இருக்கியோ. செல்விக்கா மறந்துட்டேன், சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. எடுத்து கொடுங்க. நாட்டுக்கோழி குழம்பு வச்சு வசனிக்கா கொடுத்துச்சு. இப்ப சூப்பு மாதிரி செய்ய சொன்னனே. சூப்பும் செஞ்சு கொடுத்துருக்கு, குழம்பும் செஞ்சு கொடுத்துருக்கு. ரெண்டுமே செஞ்சிட்டாளா? சரி சாப்பிடுவோம். பிள்ளை பசியோட இருக்கிறா. பிள்ளை சாப்பிட்டா தானே பிள்ளைக்கு பால் இருக்கும். சரி இந்த தட்டில் போட்டு எடுத்தாரேன். ஏ சுபி, நீயே தம்பியை பார்த்துட்டு இருப்பியா? தள்ளு பிள்ளை, நான் பார்க்க வேணாம். சரி பாரு, யார் உன்னை பார்க்க வேணான்னு சொன்னதே. வா கொஞ்சம் நகரு, நானும் பார்க்கணும். டேய் குட்டி பையன், அக்கா பாரு, அக்கா பாரு, இங்க பாரு. தூங்கிட்டு இருக்கியா தங்கம்? அக்கா பாருங்க. ஆமா ஆண்டி பாருங்க. ஆண்டி ஜெயஸ்ரீ ஆண்டி. பாரு மாமா, என்ன மாமா இவன் ஆண்டின்னே கூப்பிடுதான். விடு ஜெயஸ்ரீ, அவன் சொன்னா சொல்லிட்டு போறான். சின்ன பையன் சொல்றான்னு நீ எதுக்கு அடம்பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க? வீடு, அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம். இல்ல மாமா, என்ன பார்த்தா இவனுக்கு ஆன்ட்டி மாதிரி இருக்கா பாருங்க. என்ன பெரிய ஆளா இப்படி நக்கல் பண்ணி சிரிக்கிறா மாமா. சிரிச்சா சிரிச்சிட்டு போட்டு வீடு. குட்டி தம்பி சும்மாவே இருக்க மாட்டா? ஆமா அப்படிதான் பேசுவேன். ஏய் சின்ன பிள்ளை தன்னமா இருடா. அவளை வம்பிழுத்துட்டே இருக்க. என்னம்மா பாரு. இல்ல பாட்டி, இப்படிதான் பாட்டி டெய்லிக்கும். நீ மட்டும் என்ன எதுவுமே சொல்ல மாட்டியோ? நீ எங்க அடிக்கலாம் செய்றல, நான் வாயில தான சொல்றேன். இப்போ பாருங்க பாட்டி எப்படி பேசுறானே. பேசுனா பேசிட்டு மணி கண்டுக்கிறாத. சரி பாட்டி. குடிமா, அப்பதான் உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் குடிச்சாதான் பிள்ளைக்கும் நல்லதுமா. இந்த மாதிரி நேரத்தில் குழந்தை பிறந்தோன்னு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்புல சத்தே இருக்காது பத்தியா. இதெல்லாம் குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும். குடி, எல்லாத்தையும் குடிச்சிரு. செல்விக்கா, குழந்தையோட அப்பாக்கு இல்லையா? ஏன்னா அப்பாக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல. அருண் என்ன ஓவரா இல்ல? இல்ல கேட்டேன். இருக்குப்பா, இந்த இது எடுத்து தாரேன் எல்லாருக்கும். அம்மா பசிக்குது. சுவாத்தை பார்த்தது பசிக்க ஆரம்பிச்சிரு இவனுக்கு. சத்யாக்கா சாப்பாடு கொடுத்தாலடா? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அமுச்சுதாக்கா விட்டா. பாருங்க இவன், உங்களை நீங்க கையில சாப்பாடு வச்சது பசிக்குதான். அவன் அப்படிதான்ப்பா. என்னதான் சாப்பாடு நம்ம ஊட்டி விட்டாலும் கையில் நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன் ஆன்ட்டே இருப்பான். சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இப்படித்தான் பண்ணுங்க. அதான் சரி இருங்க, ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறேன். எல்லாரும் வாங்க. எனக்கு மட்டும் தான் வேணும். சுபியக்காக்கு வேணா ஊட்டி விடு. போடா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்னதான் சொல்ற நீ? நான் சொல்லவே இல்ல. அதுக்குள்ள முந்துது பாரு முந்திரி கோட்டை. என்னதான் இருந்தாலும் அவ அக்காடா. அப்படிலாம் பேசாதடா குட்டி தம்பி. நீ வா சுபி. சுபி நீ வா. சாரிடா,
சேஸ்டிமா வா பெரியம்மாட்ட வாடி. இல்ல பெரியம்மா, நான் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் பெரியம்மா. மா சூப் சூப்பரா இருக்குமா. அத்தைக்கு கொஞ்சம் கொடுப்போம், குடி. பவுலில் போட்டு கொடுப்போம். எனக்கு என்ன அவசரம் செல்வி, அவளுக்கு முதல்ல கொடு. அவளுக்கு தான் தெம்பு வேணும், நமக்கு என்ன சும்மா இருக்கு ஆளுகளுக்கு. இந்த கொடுத்துட்டு தான் இருக்கேம்மா, சாப்பிட்றி. அம்மா அப்படியே ஊட்டி ஊட்டி விட்டுறேன், சாப்பிடு. டேய் குட்டி தம்பி, மாமா பாரு. சத்யா வீட்டுல உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா தானே, எங்க என்ன அம்மாட்டான்ற? கார்ல வந்தோமா, காரு லடக்கு 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 லடக்குன்னு மேடு பள்ளம்லாம் இறங்கி ஏறி வந்துச்சா, அதான் மாமா பச்சிக்கிது. அம்மாடியோ, சில்வியக்கா கதையை விடுறான் பாத்தீங்களா? எங்க போய் எங்க கதை விடுறான் பாத்தீங்களா? எப்படி எல்லாம் பேசுறான் பாருங்க செல்வியக்கா. ஆமாப்பா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு அவன் பேசுறத பார்த்தா. ஆஸ்கார்டு அவார்டே கொடுக்கலான்டா மாப்பிள்ள உனக்கு. நல்லா நடிப்பு நடிக்கிறப்பா. ஆமா அப்படிதான், கடை தெரு ஃபுல்லா வர்றீங்களா நீங்க கார்ல? அக்கா அங்க பாரு பொம்மை, அக்கா அங்க பாரு பானிபூரி, அக்கா சிக்கன், அக்கா புரோட்டா. ஹோட்டல்ல பார்த்தா அக்கா பச்சிக்கு ஒண்ணுன்னா சொல்லிட்டு வர்றாமாமா. நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, நீங்க திட்டுவீங்கன்னு. என்னை பிடிச்சு அக்கா மாமாட்ட சொல்லு, மாமாட்ட சொல்லு, வாங்கி தர சொல்லுன்னு அடிக்கிறான் மாமா. நான் பேசாம வந்தேன் தெரியுமா? அடப்பாவி, சுபிய கொடுமைப்படுத்திருக்க இல்ல? ஏண்டா அப்படியெல்லாம் பண்ணியா? இப்படி எல்லாம் போய் சொல்லுது சுபியக்கா. சுபியக்கா நான் உன்கிட்ட சொல்லவே இல்ல. நல்லா ஏமாத்துற, எல்லார்கிட்ட என்ன மாட்டி கொடுக்கறல்ல. சரியான ஆளுதான். இரு, என்னோட விளையாட்டு சாமான் உனக்கு விளையாடவே நான் தரவே மாட்டேன் பாரு. டேய் நீ சொன்ன என்ன ஏமாத்தாத, சொல்லிட்டேன் அடி வாங்கிடுவேன். நான் போய் சொல்றேன், நான் உன்னை வேணும்னு போட்டு தரேனா? பிச்சு புடுவேண்டிச்சு. சுபி, உனக்கு அவன் பொய் சொல்றான்ல, அவன் சொன்னேன்னு சொல்ல மாட்டேங்கிறான்ல. உனக்கு நான் நிறைய விளையாட்டு ஜாமான் வாங்கி தரேன் சுபி, நீ விளையாடு. அவன் ஏன்னா சொல்லலன்னு சொல்றான், அவனுக்கு வேண்டாம். சொன்னியா? இப்ப மட்டும் எங்க இருந்து உண்மை வருது? ஆளை பாரு.